ஹாய் கேஸ், நீங்கள் நம்ம மூவியில் டேக் தமாசா டேக் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு ஏழை வீட்டில் இருப்பார். இவர் இந்து, படித்து பெரியலாகி ஓரளவுக்கு அப்படி இப்படின்ட்டு பார்த்தா முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. கல்யாணம் மூச்சுக்குவார். ரெண்டு வீட்டோட எதிர்த்து கல்யாணம் மூச்சுக்குவார். இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி ஓரளவுக்கு இப்போ தான் லைஃப்பில் செட்டிலாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அரசியல் மீட்டிங் நடக்கும். அங்கே போவார். அங்கே சும்மா ஓரமாக தான் போயிட்டு இருப்பார். பார்த்தா அங்கே இருக்கிற பெரிய பெரிய கட் அவுட்லாம் இருக்கும். அதெல்லாம் காத்தடிச்சு திடீர்னு பார்த்தா இவர் மேலே விழுந்து இவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் தான் பூகம்பம் வெடிக்கும். ஏன்னா இவர் பார்த்தா ஒரு பக்கம் இந்துக்கள் இந்த பணத்தை எரிக்கணும் அப்படிம்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா முஸ்லீம் இந்த பணத்தை புதைக்கணும்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக மாறுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாக்ஷன் பார்த்தாவே இதில் சூப்பரான ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க இப்படி தான்ப்பா இருக்குது, இதுதான் நாட்டுடைய நிலைமை அப்படிங்கிறத பற்றி நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி படத்தில் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோவாகட்டும், அது சார்ந்த கேரக்டராகட்டும் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நல்ல ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமெடி நல்லா எடுபட்டுருக்கு. அரசியல் சார்ந்த வந்த அந்த காமெடி நல்லாவே இருக்குது. ஒரு சில டைலாக்லாம் நல்லாவே இருக்குது. இன்றைய தேசத்தோட இப்படி தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா அரசியல் சார்ந்த டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ப்ராக்டிக்கலாக ஒத்து வருது. படத்துடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி சூப்பரான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு இல்லைங்க. பெருசாக ஸ்க்ரீனில் ஸ்பீடே இல்லை. காமெடிங்கிற பேரில் கொஞ்சம் கிரிஞ்சான காமெடி தான் இருக்குது. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம். ட்விஸ்ட் எண்டிங்கில் அந்தளவுக்கு இல்லை. கதை ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது. அதே மாதிரி படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே ஒரு அதிரடியான ஸ்க்ரீன் பிளே இல்லை. பார்த்தா ஒரு நாடகத்தன்மையாக தான் இருக்குது. நிறையா ஓயாமல் பேசிகிட்டே இருக்காங்க. டயலாக்காக தான் இருக்குது. சீன் பை சீனாக டயலாக் மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியில் பார்க்கலாம். முத்தில் அப்படி சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.